அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தத்தினுடைகள் போற்றி. நல்ஜுவாலையாய் தீஜுவாலையாய் இப்பிரபஞ்ச ஒளி ஜுவாலையாய் வீற்றிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே, நல் அதிகாலை வேளைதனில் நல்ஜுவாலையாய் எரிந்து கொண்டிருக்கின்ற ஆதி இறைநூலில் அற்புதமாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம். யாம் ஜுவாலாமுகி என்பவள் எங்கு எத்தலம் என்றால் காங்கிரா என்று அழைக்கப்படுகின்ற உயர்தலமாய் உன்னத பெருந்தலமாய் இமயமலையின் அடிவாரமதில் அமைந்திருக்கின்ற இமாச்சலம் என்ற தலத்தின் அருகாமையில் இருக்கின்ற தலமே எம் தலம் என்று யாம் அறிவித்து, அத்தலத்தில் அமர்ந்திருக்கின்ற அணையா ஜோதியாய் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்ற ஜுவாலாமுகியே நல்வாழ்த்துக்களை உமக்கு வழங்கி வந்து அமர்ந்திருக்கின்றோம். பெருநிலை கொண்ட தீஜுவாலையது அதனை சரியாக கையாள பயன்படுத்துகின்ற நிலை கொண்டவர்களும், அதனை சரியாக கையாள்வதற்கு நல் அறிவு நிலை கொண்டவர்களும் அதனை பயன்படுத்துகின்ற பொழுது அது பல்வேறு ஆக்க நிலைகளை செய்து நிற்கும். ஆனால் அகங்காரம் கொண்டவர்கள் அதனை செய்கின்ற பொழுது பலருடைய குளிசைகளை அது எரித்திருக்கும். பெருநிலை கொண்ட மன்னாதி மன்னர்களுடைய மகா சாம்ராஜ்யத்தையும் அஜ்வாலையது எரித்து நிற்கும் என்ற நிலை. அதுபோல் பயன்படுத்துபவர்களுடைய தன்மையை பொறுத்துதான் அந்நிலை அமையும் என்ற நிலை இருக்க, அந்நிலை அதுபோல்தான் இன்று ஆதி கைலாய சிவசூட்சம நூலும் என்று யாம் உரைத்து, சிவமகா வாழை சித்தன் என்ற பெரும் ஜுவாலையாய் இருக்கின்ற நீ அதனை சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது பல நிலை கொண்ட மாந்தர்களுக்கு நல் ஞான ஒளியாய் சிவ ஒளியாய் அவர்களே சிவமாக உயர்நிலை கொண்ட ஞானவானாக மாறி நிற்கின்ற தவ குண்டலினி வெப்பத்தை மேலெழுப்புகின்ற இணையான ஓர் வெப்பமாய் அதனோடு இணைந்து நின்று உயர் ஆற்றலாய் உயிர் ஆற்றலோடு கலந்து நின்று உயர்ந்திருக்கும் அந்நிலை ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் நன்னிலை என்றும், அதனை மாற்றாக பயன்படுத்த இயலாது, பயன்படுத்தவும் கூடாது, பயன்படுத்த முயற்சிக்கவும் கூடாது. இது வாழை சித்தனாக இருக்கின்ற யாவருக்கும் அருள்நிலையாய் அறிவித்து, உயர்நிலையாய் எச்சீடர்களும் எக்காலத்திலும் உயர்நிலை கொண்டவர்களாய் உன்னத நிலையில் உயர்ந்திருப்பவர்களாய் இணைந்து நிற்பதற்கு நல்ல ஆசிகளையும் சித்தனை வாழ்த்துகின்ற வேளைதனில் சித்தனோடு பகிர்ந்து நின்று உயர்நிலை கணங்கள் தேவ சித்த கணங்கள் அருள்நிலையான ஆற்றல் மிக்க பெரும் சபைதனை கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே, எக்காலத்திலும் நீடூடி நிலைத்து நிற்கும் சபை. அச்சபை நிலைத்து நிற்பதற்கு தேவை உயர்நிலை கொண்ட சீடர்கள். உண்மை நிலைதனில் நிலைத்து நிற்கக்கூடிய சீடர்கள் என்றும் தேவை. அவ்வாறு உண்மை நிலையோடு உம்மோடு உண்மையோடு உண்மையாக நிலைத்து நிற்கின்ற மாந்தர்களே இச்சிவ சபையினுடைய உயர் தூண்களாக நின்றிருப்பார்கள். ஒவ்வொரு தூணும் சிவசபையை தாங்குகின்ற அருள் தூண் என்று அனைவரும் அறிந்து நிற்க வேண்டும். ஆனால் பல தூண்கள் இருக்கின்ற பொழுது ஒரு தூண் குறைவென்றாலும் அங்கு பெரும் மாற்றம் நிகழாது. தூண் குறை என்றால் அத்தூணை மாற்றிவிட்டு வேறு தூணை வைப்பது போல் சீடர்களுக்குள் குறை வருமாயின் ஒரு சீடனை விட்டுவிட்டு மறு சீடனை, அது எத்தனை மகா தூணாக இருந்த பொழுதும் அத்தூணை அகற்றிவிட்டு அங்கு வேறொரு தூணை வைப்பதற்கு துளியும் தயங்காது சிவசபை என்பதை அகமாற அறிவித்து, அகன்றிருக்கவும் இதனை உதாரணமாக அறிவித்து, அந்நிலை அது உயர்ந்தோங்கி நிற்கின்ற நிலையே சிவசபையில் என்று சிவசபை உயர்ந்து கொண்டிருக்கின்ற நிலை என்பதையும் சூட்சமமாய் அறிவித்து நிற்கின்றோம் சித்தா. இந்நிலையின் மூலமாக வருகின்ற ஒவ்வொரு சீடர்களும் வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களும் உயர்நிலை கொண்ட சரணாகதியை உள்ளுக்குள் ஏற்று வைத்திருக்கின்ற பொழுது ஆதி இறைநூல் அற்புதமாய் தீஜுவாலையாய் பெரும் ஜுவாலையாய் எரிந்து கொண்டிருக்கும். அந்நிலையின் மூலமாக எக்காலத்திலும் உங்களுக்குள் இருக்கின்ற அகங்கார அகந்தையதும் கர்ம வினைகளும் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்ற நிலைதனை அகமாற அறிவிக்கின்றோம். அந்நிலையை உள்ளுக்குள் அகமாற ஏற்று நின்று நூல் கொடுத்தவர்களும் நூல் பெற்றவர்களும் நூலினை உயர்நிலையாய் கண்டுகொண்டு காட்சியாக பெருநிலையாக பெற்று கொண்டிருப்பவர்களும் உயர்நிலையாய் இவை அனைத்தும் யுகமாற்ற நிலைக்காக நடத்தப்படுகின்ற சிவலீலை என்பதை உள்ளூர ஏற்று நின்று இல்லீலையில் யாமும் ஒரு சிறு பங்காற்றுகின்றோம் என்ற
பெரும் மனதோடு பணி செய்கின்ற பொழுது தம்மால் இயன்றதை செய்யுங்கள். உண்மையாக உரைக்கின்றோம், சிவசபைக்கு வந்து ஒரு நாள் உங்கள் காலினை பதித்து வைத்து கொண்டு பின்பு அக்கணம் சிவசபையில் ஓம் அகதீஷாய நமக என்று ஓர் வார்த்தை உரைத்தால் அப்பொழுது வருகின்ற உங்களுக்குள் சரணாகதியோடு வருகின்ற ஒரு வார்த்தைக்கே உங்கள் பணி முடிவடைந்து விட்டது. இந்நிலையே சபை பெரும் நிலையில் ஏற்படுத்தி கொள்ளும், அதனையே ஏற்றுக்கொள்ளும். இந்நிலையின் மூலமாக உங்களுக்கு பெரும் நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவசபை என்பதையும் அறிவித்து, இவ்வாறு ஒரு சிறு நிலைக்கே பெரும் நிலை வரங்களை கொடுக்கும் ஆற்றல் சிவசபைக்கு இருக்கின்ற நிலை என்பதையும் யாம் அறிவித்து, அந்நிலைகளெல்லாம் உயர்ந்து நிற்கும், உள்ளூர ஏற்று நிற்கின்ற பொழுது என்பதையும் அறிவித்து, ஆணவம் அகந்தை அனைத்தையும் அகற்றி நில்லுங்கள். சிவசபை என்பது எவருக்கும் சொந்தமானதல்ல, அது பிரபஞ்சத்திற்கு சொந்தமானது. அதனை ஆளுகின்ற மிக பெரும் ஆசான் ஆனவன் சிவமகா வாழை சித்தன் என்ற பிரபஞ்ச அரசன். அவன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவனை அரசாட்சியில் அமர வைத்த அரசர்களாக இருக்கின்ற அகத்தியன் உட்பட பல்வேறு தேவ சித்த கணங்களோடு சிவபெருமான் அருமுகன் உட்பட்ட ஆதி நாராயணனும் முப்பெரும் தேவிகளும் மும்மூர்த்திகளும் சூழ்ந்து அமர்ந்திருக்கின்ற பல பிரபஞ்சங்களில் பல அண்டங்களில் இருக்கின்ற ஊர் நாமம் பேர் நாமம் கூட தெரியாத தலங்களில் இருக்கின்ற மகா ரிஷிகளுடைய ஆசிகளின்பால் இன்று சிவசபையில் சிவமகா வாழை சித்தன் அரியாசனமிட்டு ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்ற நிலையை உணர்ந்து நின்று அந்நிலையின் மூலமாக தர்ம நெறி தவறாது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற செங்கோல் நீதி தவறாது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் ஆட்சி ஓங்கி உயர்ந்திருக்கின்ற நல்லாசிகளையும் வழங்கி நின்று இந்நிலையின் மூலமாக வருகின்ற ஒவ்வொரு சீடர்களையும் களிநிலையில் வருகின்ற ஒவ்வொருவர்களையும் சரியான பக்குவத்தில் பக்குவப்படுத்தி கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம். அந்நிலை மிக தெளிவாக நடந்து நிற்பதற்கான ஆசையையும் வழங்கி நிற்கின்றோம். ஒரு நிலையை சூட்சமமாய் உரைக்கின்றோம், உணர்ந்தவர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு பால் இருக்கும், ஆவின் பால் அது. அப்பாலுக்குள் தான் நெய் இருக்கின்றது. ஆனால் அதனை எடுக்க வேண்டுமென்றால் அதனை முதலில் காய்த்து உரை ஊற்றி வைக்க வேண்டும். உரை அது சரியான பக்குவம் வந்த பின்பு அதனை கடைந்து வெண்ணெய் எடுத்து பின்பு அதனை நெய்யாக உருக்கி கொள்வதுதான் உயர்நிலை என்றிருக்க, அப்பாலில்தான் வெண்ணெய் இருக்கின்றது, அதில் நெய்யும் இருக்கின்றது என்ற ஒரு துச்சமான நிலைதனில் அப்பாலை இன்று காய்க்க கூட மறந்துவிட்டு வைத்துவிட்டால் மறுநொடி காய்க்கின்ற பொழுது அது திரைந்துவிடும் அல்லவா? அதனை போல் அது திரைந்துவிடும் என்று அறிந்து அவன் அதனை காய்ப்பதற்கு மறந்து நின்றால் வேறொருவர், அவன் இல்லத்தில் இருக்கின்ற வேறொரு நபரோ அல்லது அவனோடு துணையாக இருக்கின்ற வேறொரு நபரோ சென்று இப்பால் இப்பொழுது காய்த்து வைத்தால் பின்னராவது அவன் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற ஒரு நல்நிலை எண்ணத்தோடு அப்பாலினை எடுத்து காய்த்து வைத்து விடுவார்கள். எவன் உண்மையாக அதனை கடைந்து வெண்ணெய் எடுக்க போகின்றானோ அவன் அதனை காய்ப்பதற்கே மறந்து விட்டிருப்பான் என்ற நிலையை அறிவித்து, அவ்வாறு சில நேரங்களில் மறந்திருக்கின்ற பொழுது வேறொருவர் அதனை கையெடுத்து அதனை காய்ச்சி வைத்து கொண்டிருந்தால் எத்தனை நாட்கள் அவர்கள் அதனை காய்ச்சி வைத்து கொண்டிருக்க முடியும்? 2 நாட்கள் அல்ல, ஒரு நாள் கூட முழுமையாக தாங்காது. அதற்குள்ளாக எவன் அதனை கடைந்து அதனுக்கு உரை ஊற்றி அதனை வெண்ணெயாக மாற்றி அதனை உயர்நிலை கொண்ட நெய்யாக கொண்டு வர வேண்டுமோ அதனை அவன் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும். அவர்கள்தான் எமக்கு பதிலாக காய்த்து விட்டார்களே, அவர்களே கடைந்து விடட்டும், நெய் எடுத்து விடட்டும், வெண்ணெய் கொண்டு வந்து விடட்டும் என்று உள்ளுக்குள் உரைத்து கொண்டிருந்தால் இவன் என்ன செய்வான்? இவனோ பால் கெட்டுவிடக்கூடாதே என்ற ஒரு நல் எண்ணத்தினால்தான் அப்பாலினை எடுத்து காய்த்து வைத்தான். மீண்டும் அதில் உரை ஊற்றி அதனை தயிராக மாற்றி நின்று அதனை கடைந்து வெண்ணெயாக எடுத்து மீண்டும் நெய்யாக உருக்க வேண்டியது அதனை நித்தமும் செய்கின்றவனுடைய பணியே என்ற நிலைதனை அறிவித்து, அந்நிலை அதுபோல் ஆதிகைலாய சிவசூட்சம நூலினை தாங்க அற்புதமான சீடர்களை பாலாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே, அவ்வப்பொழுது நூல்களை காத்து நிற்கின்ற பிற பல்வேறு தேவ சித்த கணங்களில் யாமும் ஒருவளாய் நின்று காத்து கொண்டு அதனை காய்த்து கொண்டு வைத்து கொண்டிருக்கின்றோம். காலம் அது விலகும் முன்பாக, காலமது அகலும் முன்பாக அவற்றை சரியான நிலைதனில்
தயிராக மாற்றி நின்று உரை ஊற்றி வைத்து அவற்றினை கடைந்து வெண்ணெயாக எடுத்து அவ்வெண்ணெயை நெய்யாக உரிக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நிலைதனை சூட்சமமாய் யாம் உரைத்து நின்று அச்சூச்சத்துக்குள் இருக்கின்ற சூட்சமத்தை யாவரும் உணர்ந்து நின்று அந்நிலை அதுபோல் யாவரும் தங்களுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் வேறறுத்து தங்களை சுத்தமான பாலாக வைத்து கொண்டிருக்கின்ற பொழுதே பல்வேறு தேவ சித்த கணங்களின் மூலமாக நீங்கள் ஆதி இறை நூலை அற்புதமாய் உள்ளுக்குள் கண்டு கொண்டிருக்கின்ற பொழுது, காட்சியாக கொண்டிருக்கின்ற பொழுது, உரை நிலைகளாக எழுதி கொண்டிருக்கின்ற பொழுது, வருகின்ற இடர் இன்னல்களுக்குள் அகங்கார நிலை வராத பொழுது போன்ற பல்வேறு தேவ சித்த கணங்கள் உங்களுக்காக வாதிட்டு நிற்கும். உங்களை அருள்நிலை வடிவாக பெருவடிவ நிலை கொண்ட நூல்களாக மாற்றி நிற்க அவை விரைந்து உங்களோடு இணைந்திருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து அந்நிலை உயர்ந்திருக்கும். அந்நிலையின் மூலமாக எப்பாலெல்லாம் உயர்நிலை கொண்ட நெய்யாக மாற வேண்டுமோ மாறி நிற்கும். அந்நிலைக்கான அதி உயர்நிலை கொண்ட ஆசிதனை சித்தனை உமக்காக வழங்கி நின்று உம்மூலம் பகிரப்படுகின்ற ஒவ்வொரு நூலும் எக்காலத்திலும் பழிவரா நூல்களாய், அனைத்து கலியுக பழிகளையும் அகற்றுகின்ற நூல்களாய் மாறி நிற்கின்ற அருள்நிலை ஆசிகளை அகமாற யாம் பார்வதியின் அருள் வடிவாய் ஜுவாலாமுகியவள் வழங்கி நிற்கின்றோம் சித்தா உமக்காக. எந்நேரத்திலும் எக்காலத்திலும் எவ்வேளை இதனிலும் ஒவ்வொருவருக்கும் உயர்நிலை, அது உயிர்நிலைகளில் அடைய வேண்டிய நிலை. அந்நிலை யாதென்றால் தவ குண்டலினியது மேலெழுந்து தவ ஆற்றலின் உயர்நிலை கண்டு உயர்நிலை இதனில் உயிர்நிலையில் இருக்கின்ற உண்மை நிலையாம் சிவநிலையை உணர்ந்து நிற்கின்ற நிலையே ஒவ்வொருவரும் செல்ல வேண்டிய உயர்நிலை பயணம். அப்பயணத்தில் செல்வதற்கு மிக எளிய வழி நான் என்பதை விட்டு நிற்கின்ற பொழுது உள்ளுக்குள் வருகின்ற கோபம், காம, லோப, மதம், ஆச்சரிய நிலைகளெல்லாம் அடங்கி நிற்கும். அவை அடங்கிவிட்டால் பஞ்ச இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி நிற்கும். அவையெல்லாம் அடங்கி நிற்கின்ற பொழுது ஆசை என்பது தேவைக்கு அதிகமான ஆசைகளாக இல்லாது உங்கள் தகுதிக்கான ஆசைகளாக, ஏன் அவை கூட பெருமளவில் ஆசை கொள்ளாது எது நடப்புமோ அது நடக்கும் என்ற நிலைதனில் வேடிக்கை பார்க்கக்கூடிய நல்மனமாக மாறி இருக்கும். அந்நிலையின் மூலமாக உயர்நிலை கொண்ட ஞானமானாக யாவரும் மாறி இருக்கலாம். அதற்கெல்லாம் தேவை என்பது உயர்நிலை கொண்ட பக்குவ ஞான நிலைதனில் வருகின்ற பணிவு நிலை. அப்பணிவுதான் யாவரையும் உயர்த்தி நிற்கும். அந்நிலையே இன்று ஆதி இறைநூல் இம்மண்ணுலகில் அகத்தியன் மூலமாக, அகத்தியன் மீது கொண்ட பணிவின் மூலமாக நல் பணிகளை செய்து உயர்நிலை கொண்ட ஆசானாக உயர்பணி அது பெற்று நிற்கின்ற சிவமகா வாழை சித்தனின் உயர்நிலை அந்நிலை போல் யாவரும் உயர்ந்து நிற்க உயர்நிலையாய் அனைவருக்கும் அருளாசியை சித்தனை வாழ்த்துகின்ற பொழுது இணைந்தார்போல் அவன் வழியாக வழங்கி நிற்கின்றோம். வாழை சித்தனே, அருள்நிலையாய் காலம் வரும். காலம் வருகின்ற பொழுது, காலம் அது கனிந்து வருகின்ற பொழுது நல் கனிவு நிலைகளெல்லாம் உயிர் பெற்று வந்து நிற்கும். அவை உயிர் பெற்று வந்து நிற்கின்ற பொழுது உயர்நிலை கொண்ட சீடர்களாக அவர்கள் வந்திருப்பார்கள். யாம் உரைப்பது காலம் கனிந்து நிற்கின்ற பொழுது, ஆதி இறைநூல்கள் பெருநூல்களாக காலம் கனிந்து வந்து நிற்கின்ற பொழுது அற்புதமான உயர்நிலை கொண்ட சீடர்கள் வந்திருப்பார்கள். அன்று அந்நிலை நிகழ வேண்டுமென்றால் இன்று இருக்கின்ற சிறுநிலை கொண்டவர்களெல்லாம் பெருநிலை கொண்ட நூல்களாக மாறி நிற்க வேண்டும். அந்நிலை நிகழ்கின்ற பொழுதே காலம் கனிந்த நிலை என்று யாம் அறிவித்து அக்காலம் கனிந்து நிற்கின்ற பொழுது அற்புதமாக எக்காலமிட்டு சபையினுடைய இழி நிலைகளை உரைப்பதற்கு எவரும் இருக்க மாட்டார்கள். சபை என்றும் அழியா நிலை கொண்டதாய் இருக்கும் என்ற நிலையை அறிவிக்கவே ஆதி இறை நூல்கள் அமர்ந்திருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து அந்நிலையின் மூலமாக எக்காலத்திலும் சபை அது உயர்ந்திருக்கும் என்ற நிலையை அறிந்து உரைக்கின்றோம். அனைவரும் அறிந்து கொண்டு தம் அறிவில் இவற்றை இணைந்து கொண்டு உயர்நிலையாய் உணர்ந்து உயர்ந்து கொள்ளுங்கள் என்ற நிலைதனையும் அறிவித்து ஆதி இறை நூல்களின் உரையை இதுவரை கேட்டோர்கள் இனி கேட்கப் போகின்றோர்களின் நிலையை அறிந்திருக்கின்றோம். அதனை உரைத்து செல்கின்றோம். ஒரு சிறு நிலையாய் ஒருவனுக்குள் பிரம்பு கூடையது தெரியுமல்லவா உங்களுக்கு? பிரம்பு கூடை, பிரம்பினால் செய்யக்கூடிய கூடை. அக்கூடையில் நிச்சயமாக சிறு சிறு துளை நிலைகள் கண்டிப்பாக இருக்கும், இடைவெளி நிலைகள் இருக்கும்.
அவ்வாறு இடைவெளி நிலைகள் கொண்ட அக்கூடைதனில் இருக்கின்ற அக்கூடையில் இருக்கின்ற அழுக்கு நிலைகளெல்லாம் இருக்கும். அப்பொழுது அக்கூடைகளை சென்று ஒரு ஏரிதனில் சென்று நீரினை எடுத்து வாரும் என்று எடுக்க முயற்சிக்கின்ற பொழுது என்ன நிகழும் என்றால், நிச்சயமாக அக்கூடையில் நீர் நிரம்பாது. ஆனால் அக்கூடைக்குள் நீர் உள் சென்று வெளிவருகின்ற நிலையினால் அக்கூடை சுத்தமாகி நிற்பது போல் ஆதி இறை நூல்களின் உரைகளையெல்லாம் எவர் கேட்டு கொண்டிருக்கின்றாரோ அவர்கள் யாவரும் முழு நிலை கொண்ட எவ்வித துளைகளும் இல்லாத நற்கூடைகளாக இருக்கப் போவதில்லை. ஆனால் எவருக்கெல்லாம் இந்நூல்கள் உரைக்கின்ற உரையில் இருக்கின்ற ஞான சாராம்சத்தை பிடித்து வைத்து கொண்டு அவற்றை முழுமையாக எடுத்து உரைக்க இயலா நிலையில் கூட அவர்கள் இதனை கேட்கின்ற நிலையில் அவர்களுக்குள் இவ்வார்த்தை அதிர்வு நிலைகளாக சென்று வருவதினால் அவர்கள் இரு செவி இதனை திறந்து உள்வைத்து இவ்வாற்றல்களை கேட்டு இதில் இருக்கின்ற தன்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட அவர்கள் ஆன்மா தூய்மையாகி கொண்டிருக்கின்ற நிலையே என்ற நிலைதனை அறிவித்து, அவ்வாறு ஒரு அழுக்கான கூடை கூட நீரினை தமக்குள் உள்கொண்டு அதனை எடுக்கத்தான் முயற்சிக்கின்றது. இன்று சபை வருகின்ற ஒவ்வொருவரும் ஆதி இறை நூலை கற்று அவை உரைக்கின்ற உரைகளையெல்லாம் கேட்டு பெரும் ஞானமானாக மாறிவிட வேண்டுமென்றுதான் நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஆன்மாவின் தன்மையானது அங்கங்கு இடைவெளிகள் கொண்ட அப்பிரம்பு கூடை போன்றதாக இருக்கின்றது. அந்நிலையின் மூலமாக அவர்கள் விதி அவ்வளவுதான் என்ற நிலை இருந்த பொழுதும் அவர்கள் இங்கு வந்து ஞானத்தை பெற வேண்டும் என்ற நிலை இருப்பதினால் இங்கு வந்து நிற்கின்ற பொழுது உரைகளை கேட்கின்ற பொழுது அக்கூடை எவ்வாறு நீரினை எடுக்க முயற்சிக்கின்ற பொழுது அதனால் நீரினை எடுக்க முடியவில்லை. ஆனால் அக்கூடை சுத்தமாகி நிற்கின்றதோ அந்நிலை அதுபோல் ஆதி இறை நூல்களின் உரைகளை கேட்டு ஞானத்தை பெற வருபவர்களுக்கு ஞானம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட உயர்நிலையான உயிர்நிலை ஆன்ம சுத்த நிலை அது அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனையும் அறிவித்து, இந்நிலையின் மூலமாக அற்புதமாக உயர் நிகழ்வுகள் சிவசபையில் எப்பொழுதும் யாவருக்கும் அவர்கள் நினைத்தது போல் இல்லை என்றாலும் வேறொரு நிலைதனையில் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் என்ற நிலைதனையும் அறிவித்து, உயர்நிலை கொண்ட சபையை உண்மையாக வடிவமைத்து கொண்டிருக்கின்ற உயர் சித்தனே, உண்மை சித்தனே, மெஞ்ஞானத்தை கண்ட மெய்போதக சித்தனே, அகமாற உம்மை இவ்வருள் காலை வேளிதனில் ஆனந்த போகமது தலைகின்ற இவ்வேளிதனில் உம்மை ஆனந்தமாக ஆதி இறைநூலின் அற்புத ஆற்றலில் தவழ்ந்து நின்று ஒரு ஜோதியோடு ஒரு ஜோதியாய், ஒரு ஜுவாலையோடு ஒரு ஜுவாலையாய் இணைந்த ஜுவாலாமுகியாய் அருள்நிலை ஆசிகளை உமக்கு வழங்கியதில் ஆனந்தம் கொண்டு அமர்கின்றோம் சித்தனே நீர் வாழி என்று. ஓம் அம்பிகாய நமக. ஓம் சிவமகா வாழி சித்த தகுதிகள் பற்றி.